ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் டிரான்ஸ்மிஷன் லைனில் எப்படி சேக் உருவாகுது அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த சேக் நல்லதா கெட்டதா, அதே போல் இந்த சேக் உருவாகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன, அப்படி அந்த சேக் உருவாச்சுன்னா அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இதனால் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதனா ப்ராப்ளம் இருக்கா, ஸோ இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட டெஃபினேஷனாக பார்த்துடலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க டிரான்ஸ்மிஷன் போலோட லெவலுக்கும் அந்த போலில் கட்டியிருக்க கண்டக்டரோட லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடையே இருக்க டிஃப்ரென்ஸை தான் நம்ம சேகுன்னு சொல்கிறோம். இந்த சேகுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் லைன்லேயும் ஏற்படும், அதே போல் பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் லைன்லேயும் ஏற்படும். டிரான்ஸ்மிஷன் லைன்லேயோ டிஸ்ட்ரிபியூஷன் லைன்லேயோ பவரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறதுக்காக நம்ம லைனை யூஸ் பண்ணியிருப்போம், டிரான்ஸ்மிஷன் போலை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டிரான்ஸ்மிஷன் போலோட லெவலுக்கும் அதில் நம்ம இன்சுலேட்டரை யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை இழுத்து பிடிச்சி கட்டுவோம். அப்படி இழுத்து பிடிச்சி கட்டுறப்ப அந்த லைன் லைட்டாக பெண்ட் ஆகி தொங்கி இருக்கும். ஸோ இதோட தொங்குற இடத்துல லோயஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கும் அந்த போல் சப்போர்ட்டர், அந்த சப்போர்ட்டருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம சேகுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எவ்வளோ அளவுக்கு தொங்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் லைன் போல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த கண்டக்டரோட லோயஸ்ட் பாயிண்டான இருக்குது பார்த்தீங்களா ஒரு இடம், அந்த இடத்துக்கும் இருக்கிற அளவு கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவு இருந்தால் அது கரெக்டான ஒரு சேகுன்னு சொல்லுவாங்க. ஸோ டைட்டாகவும் கட்டக்கூடாது. டைட்டாக கட்டினா என்னாகுன்னு பார்த்தோம்னா அதிகமான அந்த கண்டக்டரோட வெயிட்டால் டென்ஷனால் அந்த இடத்துல ப்ரெஷர் ஆகி அந்த கண்டக்டர் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதே போல் கட் டவுன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடுத்த ரீசன் இது ஏன் டைட்டாக இழுத்து பிடிச்சி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரஷ்யன் கண்ட்ரீஸ் இல்லை யூரோப் கண்ட்ரிலாம் பார்த்தோம்னா அதிகப்படியான பனி பொழியும். ஸோ அப்படி பனி பொழியிறப்ப அந்த பனி டிரான்ஸ்மிஷன் லைன், டிஸ்ட்ரிபியூஷன் லைன் இது மேலேயும் பட சான்ஸ் இருக்குது. அப்படி படும்போது அதோட பனியோட வெயிட்டும் சேர்ந்து இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை அதிகமாக வெயிட்டு தாங்க வைக்கும். அப்படி வெயிட்டு தாங்க வைக்கிறப்ப நம்ம டைட்டாக இழுத்து பிடிச்சி கட்டோம்னா அந்த ப்ரெஷரால் இந்த கண்டக்டர் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் டைட்டாக இழுத்து பிடிச்சி இந்த சேக் வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதிகமாக சேக் இருந்தால் என்னென்ன ஏற்படும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் லைன்லேயோ டிஸ்ட்ரிபியூஷன் லைன்லேயோ ஒரு 3 கண்டக்டர் 4 கண்டக்டர் இருக்கும். ஸோ இந்த 3 கண்டக்டர் 4 கண்டக்டருமே அதிகமாக தொங்கிட்டு இருந்துச்சுன்னா காற்றடிக்கும் போது ஒரு கண்டக்டர் இன்னொரு கண்டக்டரை டச் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி டச் பண்ணிச்சுன்னா அங்கே ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு உருவாகும். ஸோ இந்த ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு உருவாகக்கூடாதுன்றதுக்காக தான் ப்ராப்பராக நம்ம சேக் எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்டக்டரை நம்ம கட்டணும். அடுத்த ரீசன் இன்னொன்று சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதிகமாக சேக் இருந்துச்சுன்னா அது அதிகமாக தொங்கும். அப்படி தொங்கும்போது கிரவுண்டில் ஹியூமன் பீயிங் இருப்பாங்க, அதே போல் ரோட்டில் வெஹிக்கல்ஸ்லாம் போகும். ஸோ ஆக்சிடென்ட் உருவாகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கரெக்டான சேகை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சேகு கரெக்டாக இருக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் லைனோட ஸ்பேன் லென்த்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்பேன் லென்த்தை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஐ பட்டன் லிங்க் தரேன், அதில் பார்த்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ சேக் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு கரெக்டான சேக் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொசீஜர் எப்படி பார்த்தோம்னா, டிரான்ஸ்மிஷன் போலுக்கும் இந்த கண்டக்டரோட லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடையே இருக்க டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் லைனில், அதாவது 440 அந்த வோல்டேஜ் போகுது பார்த்திங்களா அந்த லைனில். ஸோ இது வோல்டேஜ் அதிகமாக ஸ்பேன் லென்த் அதிகமாக இந்த டிஸ்டன்ஸும் அதிகமாகும். அதே போல் பார்த்தோம்னா கிரவுண்டு கிளியரன்ஸ், அதாவது கிரவுண்ட்லேருந்து அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கான டிஸ்டன்ஸ் குறைந்தது 8 மீட்டர் இருக்கணும். ஸோ இந்த 8 மீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தால் தான் கிரவுண்டில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸுக்கோ கிரவுண்டில் இருக்கோ ஹியூமன்ஸ் பீக்கோ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, எலக்ட்ரிக்கல் ஷாக் வராது, ஆக்சிடென்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டாண்டர்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கிரவுண்டு கிளியரன்ஸும் முக்கியம். அதே போல் மேலே இருக்க டிரான்ஸ்மிஷன் டாப் ஆஃப் த போல் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து இந்த சேக் ஒயர் தொங்குது பார்த்திங்களா, அதுக்கான டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது போல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக நம்ம யூஸ் பண்ணுற போலோட ஹைட்டு அதிகமாக இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் மீட்டரும் மேலே இருக்க சேக் மீட்டரும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக இந்த சேக் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. அந்த 2 ஃபார்முலாவும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்க 2 டிரான்ஸ்மிஷன் போலுமே ஒரே லெவலில் இருந்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் போல் ஒரு போல் கீழேயும் இன்னொரு போல் அதை விட ஹைட்டாக இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தோம்னா கீழே இருக்க போல் டவுனில் இருக்கும், அதுக்கு மேலே இருக்க போல் பார்த்தா ஹைட்டாக இருக்கும், அதுக்கு மேலே இருக்க போல் ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வேறு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்முலாஸ் இந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம சேகை கால்குலேட் பண்ண முடியும்.
சப்போஸ் லாவில் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தோம்னா சேக் எஸ் ஈக்குவல் டு WL²/80. இங்கே டபிள்யூன்றது கண்டக்டரோட வெயிட், எல்லுன்றது லென்த் ஆஃப் த லைன், டீன்றது டென்ஷன் ஆஃப் த லைன். இதுவே நம்ம யூஸ் பண்ணுற சப்போர்ட்ஸ் ரெண்டுமே அன்ஈக்குவல் லெவலாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு L/2 மைனஸ் TH/WL. இங்கே டீன்றது டென்ஷன், ஹெச்ன்றது ஹைட்டு, டபிள்யூன்றது வெயிட்டு, எல்ன்றது லென்த்து. அடுத்ததாக ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சேக், இதை பற்றி பார்த்துடலாம். என்னென்ன ஃபேக்டரால் இந்த சேக் அஃபெக்ட் ஆகுது, இந்த சேக் உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 5 ஃபேக்டரால் இந்த சேக் அஃபெக்ட் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கண்டக்டரோட வெயிட், 2வது ஸ்பேன், 3வது டென்ஷன், 4வது விண்ட், 5வது பார்த்தோம்னா டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு இப்போ கண்டக்டரோட வெயிட் எப்படி இதை அஃபெக்ட் பண்ணுது பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற கண்டக்டரோட வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த சேக் தொங்குது பார்த்தீங்களா ஒயரு, அது கம்மியாக இருக்கும். இதுவே அதிகப்படியான வெயிட் இருக்க ஒரு கண்டக்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டக்டரோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் சேகும் அதிகமாகும். செகண்ட் பாயிண்ட்டு, ஸ்பேன் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் போல்ஸ். இந்த போல்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம கிட்ட கட்டிடலாம். அப்படி கட்டும்போது இந்த சேக் உருவாகாது. ஆனால் அந்த டிரான்ஸ்மிஷன் போல்ஸ்க்கான செலவும் அதில் இழுத்து பிடிச்சி கண்டக்டரை இன்சுலேட்டருக்கான செலவும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பேன் லென்த்து கம்மியாக இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னா ஸ்பேன் லென்த்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி ஸ்பேன் லென்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்தோம்னா இந்த கண்டக்டர் அதிகப்படியாக தொங்கும். சரி, தொங்கும்போது அங்கே ஸ்பேன் அதிகமாக உருவாகுது. 3வது பாயிண்ட்டு பார்த்தோம்னா டென்ஷன். அதிகமாக டென்ஷன் இருந்துச்சுன்னா இந்த ஒயர் சீக்கிரமாக கட்டோட ஆன சான்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக டென்ஷனாகவும் இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஒயரை இழுத்து பிடிச்சி கட்டக்கூடாது. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா விண்டு. காற்று அதிகமாக அடிச்சதுனாலும் இந்த சேக் அதிகமாக உருவாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. காற்று அதிகமாக அடிக்கும்போது இந்த இன்சுலேட்டரில் எதனா ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த இன்சுலேட்டர் உடச்சிக்கிட்டு அந்த டிரான்ஸ்மிஷன் லைனும் தொங்க சான்சஸ் இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரை பொறுத்து இந்த கண்டக்டர் எக்ஸ்பேண்ட் ஆகவும் சான்ஸ் இருக்குது, அதே போல் சுருங்கவும் சான்ஸ் இருக்குது. சம்மர் சீசனில் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க கண்டக்டர் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப சேக் கொஞ்சம் அதிகமாக உருவாகும். இதுவே வின்டர் சீசனில் பார்த்தோம்னா இந்த கண்டக்டர் சுருங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சுத்தமாக சேகே இல்லைன்னா அந்த கண்டக்டர் சுருங்கும் போது அதனால் கட் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது இந்த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இந்த ஹீட்டுன்றது, இந்த டெம்பரேச்சர்ன்றது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சேக்னா என்ன, சேகோட ஃபார்முலா, சேகை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எந்தெந்த ரீசனால் உருவாகுது, சேகு இருந்தால் என்ன பிரச்சனை, இல்லாமல் இருந்தால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் பற்றினான வீடியோஸாக நம்ம சேனலில் அதிகமாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலோ இல்லை டிப்ளமோ படித்தாலோ இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மணியை மைண்டில் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜை தெரியாதவங்களுக்கு யூடியூப் மூலிமா ஒரு அனிமேஷன், ஒரு ஃபோட்டோ அதை போட்டு ஈஸியாக சொல்லி புரிய வைக்கலான்றதுக்காக தான் சேனலை ஆரம்பித்தேன். அதுக்கேற்ற போல் உங்கள் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. மேக்ஸிமம் நம்ம சேனலை பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுறீங்க நல்லா தெரியுது. ஸோ உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நானும் தொடர்ந்து என்னால் எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.